அனைவருக்கும் வணக்கம். கடந்த காணொளியில ஒரு இளைஞனம் அழியும் நிலையில் இருக்கிறது, அழிந்து விட்டது, அழிவாய்ப்பில் இருக்கிறது, பாதுகாப்பாக இருக்கிறது போன்ற IUCN செம்பட்டியலோட வகைப்படுத்துவதை பத்தி பார்ப்போம். இன்றைய காணொளியில விலங்கினம் அழிந்து போனால் என்ன ஆகும் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்க போறோம். பொதுவா ஒரு விலங்கினம் அழிந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம்னா, இப்போ குறிப்பா சொன்னோம்னா மனித குரங்கினம், யானைகள் இதெல்லாம் அழிந்து கொண்டிருக்கும் இனமாக IUCN அறிவித்திருக்கிறது. இப்படி ஒரு விலங்கினம் அழிந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு கேள்விப்பட்டால் நம்ம அடடா அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனைப்படுவோம். ஆனா அந்த விலங்கினம் அழிந்து போனால் அது எவ்வாறு இயற்கையை, சுற்றுச்சூழலை, மனிதர்களை பாதிக்கும் அப்படின்னு நம்மள பலரும் யோசிக்க தவறிவிடுகிறோம். இப்போ எந்த ஒரு விலங்கினம் அழிந்து போனாலும் அந்த இழப்பு அந்த விலங்கினத்துக்கு மட்டும்தானா, இல்ல காட்டுக்கு மட்டுமா, இல்ல மனித குலத்தையும் அது பாதிக்குமா? இப்ப நம்ம விலங்கு அப்படின்னு பார்த்தோம்னா எந்த ஒரு விலங்கு, எந்த ஒரு உயிரினமும் இயற்கையில் தனியான அமைப்பு கிடையாது. எல்லாமே வலைப்பின்னல்ல ஒரு அங்கம்தான். சில விலங்குகள் இலைத்தழைகளை சாப்பிடும், சில விலங்குகள் மற்ற விலங்குகளை வேட்டையாடி உண்ணும், சில விலங்குகள் விதைகளை பரவச் செய்யும், வேறு சில பெரும் வேட்டையாடுகள் இறை விலங்குகளை உண்டு இறை எண்ணிக்கையை கட்டுப்படுத்தும். இதில் எந்த இழை அருந்து போனாலும் அதிர்வுகள் மொத்தமாக உணரப்படும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, காட்டில் இருக்கக்கூட வேட்டையாடிகளான புலி, சிங்கம், நரி, ஓநாய் போன்ற விலங்குகள் அழிந்து போனால் இறை எண்ணிக்கைகளோட எண்ணிக்கை, இறை விலங்குகளோட எண்ணிக்கை பெரும் அளவில் பெருகிடும். அதன் விளைவு என்ன ஆகும்? மேய்ச்சல் நிலங்கள் பாதிக்கப்படும். மரங்கள், செடிகள், சின்ன சின்ன செடிகளா, சின்ன சின்ன மரங்களா இருப்பது வளர்வதற்கு முன்பே அழிக்கப்பட்டுவிடும். ஏன்னா அதை சாப்பிடும். மண் அரிப்பு ஏற்படும், மண் வளம் பாதிக்கப்படும், தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படும், உணவு பற்றாக்குறை ஏற்படும். ஆக ஒரு விலங்கினம் அழிவது என்பது அதன் தாக்கம் அந்த விலங்கினத்தையும் அந்த காட்டையும் மட்டும் பாதிப்பதில்லை, இது நிலத்தையும் பாதிக்கும். பொதுவாக நாம் விலங்குகளை பற்றி எண்ணும்போது பிரம்மாண்டமான அழகான விலங்குகள் பற்றி நாம் நினைக்கிறோம். ஆனால் சிறு சிறு பூச்சிகள் கூட இயற்கை பாதுகாப்பிற்கு பெரும் பங்காற்றுகிறது. மகரந்த சேர்க்கையில் ஈடுபடும் பட்டாம்பூச்சிகள் மற்றும் தேனீக்கள் இவை இல்லை என்றால் செடிகளும் மரங்களும் நாட்டு கிடைக்காது. இதன் மூலம் கிடைக்கக்கூடிய உணவு கிடைக்காது. அடுத்ததை பார்த்தோம் என்றால் மண்ணை தோண்டி வலை கட்டும் விலங்கினங்கள், இது இல்லைன்னா மண் வளம் பாதிக்கப்படும். கழுகு போன்ற பிணந்திண்ணிகள் இல்லை என்றால் நோய்கள் பரவும். என்றால் அவைதான் இறந்த விலங்குகளை உண்டு சுற்றுப்புறத்தில் தூய்மையாக சுகாதாரமாக வைத்திருக்கிறது. ஆக இதில் எந்த விலங்கினம் அழிந்து போனாலும் ஏற்படக்கூடிய ஆபத்து என்பது வேறு ஆபத்தாகத்தான் இருக்கும். காடுகள் அழிந்து போகும், மரம் செடிகள்லாம் இருக்காதுங்கிறதுனால பெருமளவில் பாதிக்கும். காடுகள் அழிந்து போகும். அப்போ நம்ம சுற்றுச்சூழல் கடுமளவில் பாதிக்கப்படும். காலநிலை மாற்றம் அது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும். தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படும், கடும் உணவு பஞ்சம் ஏற்படும். ஆக ஒரு விலங்கினம் அழிவது என்பது இயற்கை நமக்கு விடுக்கும் எச்சரிக்கை. அது ஒரு செய்தி சொல்லுது, இயற்கை சமநிலை பாதிக்கப்படுகிறது, காப்பது மனிதர்களின் கடமை. இதில் எதுவுமே, எந்த பேரழிவுமே உடனடியாக நிகழ்வதில்லை. மெல்ல மெல்லதான் இது நம் பூமியை சூழ்ந்து நம் கழுத்தில் இருக்கும். ஆகையால் நாம் இந்த செயலில் இறங்க வேண்டும். சில அற்புதமான அமைப்புகளும் தனியார்களும் இயற்கைக்கும் வனவிலங்கு பாதுகாப்பிற்கும் பெரும் பங்காற்றி கொண்டிருக்கிறார்கள். நாம் அதை பற்றி தெரிந்து கொள்வதும் அந்த அமைப்புகளுக்கு நம்மளால் உதவிகளை செய்வதும், நேரடியாக நம்ம களத்தில் போய் பங்காற்ற முடியலனாலும் இந்த அமைப்புகளுக்கு ஆதரவு தெரிவிப்பதன் மூலம், விழிப்புணர்வை ஏற்படுத்துவதன் மூலம் வருங்கால சந்ததியினருக்கு இயற்கை வனவிலங்கு பாதுகாப்பு குறித்த அவசியத்தை நாம் உணர்த்துவதன் மூலம் இனி உலகத்தை நல்லதொரு பாதையில் பசுமை மிக்க உலகமாக, அனைவருக்குமான உலகமாக ஆக்கணும். விரைவில் அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி. இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இது லைக் செய்து எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். விரைவில் சந்திப்போம். நன்றி.